வந்தவங்களை எல்லாரும் பிடிச்சி முத்தத்தில் விட்டுட்டு வரிசையில் விட்டுட்டு இல்லைன்னா பார்த்து வீட்டை போய் பார்த்துக்கிறாங்க. பிள்ளைகள் மேலே ரங்க சொல்லிட்டாங்க. ஐயா எனக்கு 7 பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு படி, அவரை விடுங்க ஐயாண்டு காலில் விழுந்து முழங்காலில் இருந்து காலில் விழுந்து கும்பிட்டு கேட்க அடித்து விட்டாங்க. சம்பத்து காலால் உருண்டு போய் அங்கால விழுந்து அதில் கிட்டத்தட்ட போய் இப்போ நான் சொல்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு அடி விழா போகுது அதில் வாங்கால சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்தால் ஐயோ அம்மா ஆண்டு சத்தம் கேட்டு அப்போ நான் தம்பி அழுகிறாங்க சொல்கிறேன். அதில் வாங்கால அடி விழுந்த சத்தம் ஒரு 8 மணி ஆளுங்களே சட்டா 3 சத்தம் கேட்டு பார்த்தா இப்படி காலில் ஒரு ஆள் என்னை வடி வச்சுறேன். இந்த பிள்ளைகிட்ட சரந்த நிறத்தெல்லாம் பிடிச்சிடறேன். காலில் ஒரு ஆள் தலையில் இப்படி எறிஞ்சாங்க. நாங்கள் பார்த்து நடுவுல இருந்தாங்க. ரெண்டு பிள்ளை மற்ற பிள்ளைகள் தனி 2 பேரையும் ஒரு அறையில் விட்டு 2 பேரையும் விட்டுட்டு எங்களை எல்லாரையும் ஒரு அறையில் விட்டுட்டான். வரைக்கு நீங்க 2 கெடுங்க கையில் விடுத்து விட்டாங்க. நாங்கள் இரவாக நாங்கள் செல் அடிக்க கோயில் போயிருந்தோம். நாங்கள் திரும்பி வீட்டை வந்தோம். வீட்டை வந்துட்டு பிறகு கண் போட்டு அடித்தா போல் திரும்பி கோயில் அடிக்க ஓடிட்டு அந்த 25ஆம் தேதி அங்கேயே இருந்துட்டு திரும்பி வந்து இங்கே வர முடியாமல் போயிட்டது. அதில் பக்கத்தில் ஒரு பங்கரில் ஓடி போயிருந்தோம். அதில் 2-3 பிள்ளை ஒரு 3 குடும்பம் ஒன்றடியாக வேறு கடையில் இருக்கிறாவே 2 குடும்பம் ஒன்றடியாக தான் அங்கே இருந்தோம். நாங்கள் இருந்தும் இரவாக இருந்து பார்த்தோம். இராணுவம் வந்துட்டு இறங்கிட்டது. இறங்கினா எங்களை பங்கருக்கு மேலால் நிற்கணும். கவுல கிடந்தது கவுலைக்கு மேலால் சடப்படான்னு சத்தம் கேட்டால் போல் என் மகன் 7 பொம்பளை பிள்ளை அவர் ஆழ்ந்தார். இந்த மடியில் கிடந்தார். அவர் குளற நான் வாயை பொத்தி பிடிச்சிட்டேன். மேலே நிற்கிறாங்களே ஏகத்தம் படாதேன்ட்டு நம்ம அதோட எல்லாரும் சேர்ந்து அண்ணா சத்தம் படாதுன்னு சொல்லி மற்ற பிள்ளைகளெல்லாம் வாயை பொத்தி பிடிச்சாங்களே சத்தம் போடு. சாமத்தில் சொன்னார், அம்மா என்ன கூட்டி கண்டு ஐயாட்ட சொல்லம்மா பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு அப்படி அம்மா தான் ஓட போகிறேன்ட்டு சொன்னேன். இப்போ நான் சொன்னேன், ஐயா ஓடினாலும் சுத்த வர நிற்கிறாங்க, நீ ஓட மாட்டேன்னு சொல்லி அப்படி இல்லைன்ட்டு வெளியே ஏறி உருண்டு போய் அருளம்மா வீட்டுன்ற பக்கத்தில் இருந்தது அந்த வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ நாங்கள் பிள்ளையை தேடி நாங்களும் சுட்டாச்சு 2 வீட்டு போயிட்டோம். 3 குடும்பம் உண்டா போய் அதுக்காக நாங்கள் இருந்தாங்க. தம்பியும் அவரோட புருஷனும் மேலே ஒரு திராந்து மாதிரி இருந்தது. அதில் ஒரு இருந்தவன் விடியப்புறம் அந்த வீட்டுக்குள்ள 2 பேர் வர்த்தக்காரர் இருந்தவர் வயசு போன ஐயா மாமி வந்து அவன் சுருட்டு பத்திரத்துக்கு நெருப்பட்டியை தட்டி விட்டான். நெருப்பட்டி தட்டி நான் சொன்னேன், வெளிச்சம்ப காட்டாதீங்க வந்துடுவாங்க ரெண்டு சொல்ல. அப்படி இல்லைன்னா வெளிச்சத்தை தட்டிக்கு போட்டாவில் வந்து விடிய சத்தமாக குளறிக்கொண்டு வந்துட்டாங்க. வந்தவங்களை எல்லாரையும் பிடிச்சி முத்தத்தில் விட்டுட்டு வரிசையில் விட்டுட்டு இல்லைன்னா பார்த்து வீட்டை போய் பார்த்துக்கிறாங்க. பிள்ளைகள் மேலே ரங்க சொல்லிட்டாங்க. இப்போ தம்பி 24 வயசு அவருக்கு 7 பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் தான். அந்தபடி எனக்கும் 5 பிள்ளைகள் உறங்கிட்டு மற்றபடி எனக்கு வயிற்றில் குழந்தை 4 மாதம் 5 மாதம் குழந்தை எல்லோரும் கொண்டாத்தான் இருந்தேன். இருந்தால் அப்புறம் வெளியில் வந்து எங்களை வரிசையில் விட்டுட்டு பிள்ளைய வந்து நெஞ்சு அடிச்சு வெனியெல்லாம் வெட்டி பிடிச்சிட்டு அப்போ தகப்பன் ஓடி போய் மற்ற 2 பேரும் பிடிக்கணும் இராணுவம். தகப்பன் ஓடி போய் கேட்டால், ஐயா எனக்கு 7 பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு படி, அவரை விடுங்க ஐயாண்டு காலில் விழுந்து முழங்காலில் இருந்து காலில் விழுந்து கும்பிட்டு கேட்க அடித்து விட்டாங்க. சம்பத்து காலால் உருண்டு போய் அங்கால விழுந்து எழுப்பி கிடந்து குளற எங்களை பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய்களை மற்றவன் வந்து ஒரு அலை வாங்கிட்டு போய் இப்போ நான் சொல்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கு அடி விழா போகுது அலை வாங்கால சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்தால் ஐயோ அம்மா ஆண்டு சத்தம் கேட்டு அப்போ நான் தம்பி அழுகிறான் குளறான். அதெல்லாம் வாங்கால அடி விழுந்த சத்தம் ஒரு 8 மணி ஆளுங்களே சட்டா 3 சத்தம் கேட்டு இப்போ நாங்கள் பிலிப்பியான அந்த வளவுக்கலான்னு வச்சு சுடுக்குறாங்க. பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு இப்படி முன்னுக்கு தான். இப்போ இதுவும் தூரம், அந்த வீடும் தூரம் கிட்ட தான். தோண்ட உடனேக்கு நாங்கள் சுட்ட உடனே அப்புறம் 3 சத்தம் கேட்ட உடனேக்கு அதோட இல்லை. நான் அதோட சொன்னேன், சரி 3 பேருக்கும் வெடி விழுந்துட்டுது, அந்த ஒரு சத்தத்தையும் காண இல்லை. அந்த ஒரு குளர்ன சத்தத்தோட பிள்ளை சத்தம் இல்லை. 2 குளறைக்காண்டு நிற்க வந்தாங்க. வந்து எங்களை கூட்டிக்காண்டு
போய் எத்தனை பொட்டுக்குள்ளால் எத்தனை வேலி பொட்டுக்குள்ளால் என்று தெரியாது. அந்த நேரம் எனக்கு ஒரு அறிவு நினைவில்லாத போல் என்ன கொண்டு தெரியலை. என் மகள்லாம் மாவீரா போனவள் தான் என்ன கட்டிப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் பொட்டுக்காலை பூரா சொன்னாங்க. பிள்ளை பொட்டுக்காலை என்னையை கொண்டு பூரா மல்ல மல்லு இந்த பிள்ளைய குத்தி போட்டாங்க முதுகில் கையால். பிள்ளை குத்தையும் வேண்டி கொண்டு போய் வயலுக்களால் கொண்டு போய் பேந்து திருப்பி கொண்டு வந்து கோயில் வளவுக்களால் கொண்டு போய் பேந்து திருப்பி வயலுக்களால் கொண்டு வந்து அப்படியே சுற்றி ஆள் தெரியாது கொண்டு போய் தெரியாத மாதிரி கொண்டு வந்து அரை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் எங்களை சுவாமியின் அரை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அப்படி ஆடு மாட்டை தள்ளி விட்டாங்க. எல்லோரும் ஆளையாட போய் எல்லாம் கூப்பிட்றாங்க. அந்த அதுக்குள்ளே ஆக்கள் இருக்கணும். எங்களோட திரேசாவன் சிவபியர் சிறிய மகனையும் அதுக்கு முதல் இந்த அரை வீட்டில் வச்சு அவையும் சுட்டாச்சு. அன்றேனே திரேசாவை 3 பேரையும் சுட்டாச்சு. இந்த மக்கள் போய் கேட்டுக்குள்ள தமையன் ரொண்ட விட்ட தமையனாக கிடக்கு. அம்மா அண்ணா இந்த கிடக்கிறமாண்டு கூடாது. நான் சொன்னேன் இது சிவபியர் அண்ணா, எங்களுடைய அண்ணாவே அங்கே தான் வச்சுருப்பாங்க, வெல்பியானன்ற வழக்கான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு கிடந்து கத்திக்கன்னு கிடக்கிறோம். நாங்கள் சாப்பாடு தாரமாண்டு எங்களை பிள்ளைகளும் கேட்டாங்க. நான் எங்கள் சாப்பாடு வேண்டாம், தீயும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி வேண்டாண்டுட்டான். பிறகு அந்த துணை இந்த பஞ்சாயை தான் கூட்டிக்கொண்டு போய் அந்த மற்றவோட பிள்ளைகள் சின்ன சின்ன குழந்தைகள் அதுகளுக்கு பால் மாசு இனி எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு வந்துட்டுருக்கேன். நான் அந்த பிள்ளைகளை 2 குமாய்ப்பிள்ளேன் 2 குமாய்ப்பிள்ளையும் 2 துடைக்க வச்சுட்டு இப்படி சம்பாலம் கூட கண்டு இந்த யூனாவால் எப்படி போத்துட்டு பிள்ளைகளை வச்சுட்டு இருந்தேன். நான் விட மாட்டேன்ட்டேன். நாங்கள் பெரிய துறையை கேட்டு நாங்கள் போவோம் பாருங்கட்டு எல்லாருமாக கேட்டோம். துறையை கேட்டு போயினாலும் நல்லது, பெரிய அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்களான்னு என்னென்னதில் நான் உங்களை எல்லோரும் வெளிக்கிட்டேன். அரை வீட்டுக்கு கான பேர் இருக்கிறோம், கொஞ்சம் பேரில் கான பேர் இருக்கிறோம். அப்போ எல்லாருமா ஒத்து தான் போவோம்ட்டு செங்கட நாட்டை தான் அவன் எல்லோரும் இருந்தவன் போமாமன்ட்டு வெளிக்கிட்டு இருக்கைக்குள்ளே அந்த கைக்குள்ளே ஒரு டிராக்டர் ஒன்று வந்தது. டிராக்டர் ஒன்று வந்தால் எங்களோட பிள்ளைகளை ஒரு 18 பேர் என்ன வரைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. எல்லோரையும் இந்த கையில் தொடுத்து தான் இந்த கை இப்படி தொடுத்து பேர் வச்சுக்கிறாங்க. நல்லவே முடிச்சாக்கள் ஒரு ஆள் தான் முடியாதபடியாக இப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த மாதிரி பிலிப்பியானந்த வளவுக்குள்ள விட நாங்கள் ஓடி வந்து கேட்டுக்கணுன்ட்டு பார்த்தோம். கோயில் வளவுக்கு அரை வீட்டு கேட்டுக்கணுன்ட்டு ஓடி வந்து பார்த்தேன். பார்த்தா இப்படி காலையில் ஒரு ஆள் என்னை வடி வைத்தேன். இந்த பிள்ளைட சரத்தை நிறத்தெல்லாம் நான் பிடிச்சிட்டேன். காலையில் ஒரு ஆள் தலையில் இப்படி இப்படி எறிஞ்சாங்க. நாங்கள் பார்த்தேன் குளறினாங்க. குளர அவர் பின்னுக்கு நின்றவங்க எங்களை வந்து பொல்லால் பெல்லு மாதிரியை கொண்டு வந்தால் நான் கொண்டு வந்து சத்தம் போடப்படாண்டு சொன்னாங்க. நாங்கள் அரை வீட்டுக்கு ஓடிட்டோம். அப்படி அந்த 3 பேரையும் அதுக்கு தூக்கி போடைகளை வடிப்பை பார்த்தேன் நீங்கிட்டேன். நாங்கள் ஆனால் கொண்டு வந்து இஞ்சால் கொண்டு வந்துட்டாங்களே எங்கே போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படியே இருந்து நாங்கள் இது பின்னேரம் போல் இங்கே மண்கும்பான் போனால் சாட்டிக்கு போயிடலாம் தானே என்றிட்டு தான் வலிக்கிட்டு போய்களை இடையில் கொண்டு ஒரு மங்கும்பானில் ஒரு வீட்டில் வச்சு 2 பிள்ளை குமப்பிள்ளை மற்ற பிள்ளை கட் பண்ணி 2 பேரையும் வேறு ஒரு அறையில் விட்டு 2 பேரையும் விட்டுட்டு எங்களை எல்லாரையும் ஒரு அறையில் விட்டுட்டான். வரைக்கு நீக்கிற 2 கட்டு கையில் விடுத்து விட்டாங்க. பக்கத்துக்காக நாங்கள் விட்டு கதைக்க இல்லை. அப்படியே விட்டாட்டாங்க. அப்படியே சாட்டிக்கு போயிட்டோம். சாட்டிக்கில் மண்கும்பான் தான் போட்டாங்க. சாட்டிக்கு நாங்கள் அப்போ போகவே இல்லை. அந்த உடனே சொன்னேன், அம்மா நானே இருக்க மாட்டேன், நான் எங்கே திரும்ப போடுறேன்னு சொன்னான். சரி அவட மனதையை தாக்கி அவட மனதை வெளியில் செல்லக்கூடாதுன்னுட்டு கொண்டு போய் வச்சுருந்துட்டு சாட்டியில் 28 நாள் இருந்தோம். நாங்கள் சாட்டி கோயிலில் போய் இந்த கடைகளை தானியார் வந்து 15 எங்களுக்கு என்ன சாப்பாடு ஒன்று இல்லை தானே போகிறோம். கையில் ஒரு சாதகம் இல்லை, நகையெல்லாம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் நகையும் வீட்டுக்கு வச்சுட்டு தானே போயிருந்தாங்க. நகையில் எல்லாத்தையும் வீட்டுக்கு துறப்பு மட்டும்தான் கையில். அங்கே போயிட்டு வீட்டை வரையலாம். போய் எங்களுக்கு வீட்டுக்கு வரைய பிள்ளையை சுட்டா சென்னை 6 வாரது இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் அவர் வயசு போயிட்டு வரைக்கும் விரையிலாது. அப்படியே இருந்துட்டு நாங்கள் ராலியாலே போய் எங்களுடைய ஆக்கள் வந்து எங்களோட தம்பியும் சிறிய மூலமாக வந்து கூட்டி பள்ளிக்கூடம் கொண்டு போச்சு. பள்ளிக்கூடாவில் போய் அங்கே நாள் போட்டு அங்கே கொஞ்சம் நாள் இருந்துட்டு திரும்பி 36ஆம் நாள் வந்தேன். நாங்கள் வீட்டு இருக்க பார்ப்போம்னா வீடு பண்ணி கிடக்குது. வீடு ஒன்றும் இல்லை, வீடெல்லாம் பண்ணி தரமட்டமாக கிடந்து 4 சிவரம் கிடக்கு, வேறு ஒன்றும் இல்லை, வீட்டு பொருள்கள் ஒன்றும் இல்லை. நான் திரும்பி இங்கே வந்து அவங்க வீட்டுக்கு என்ன எடுக்கலாம் ஒன்றும் எடுக்கலாம் இருந்து திரும்பி வந்தது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வந்திருக்குறாங்க. வந்து புள்ளில் போட்டு கிணத்துக்குள்ளே போட்டுட்டு போயிட்டாங்க. ரெண்டு இங்கே வந்தோம். கிடக்கிற வரும்போது அந்த கிணத்துக்குள்ளே அந்த ரோட்டுக்கு அந்த கிணத்துக்குள்ளே இந்த மகிட்ட சரம் கிடக்கு. சரமும் பெனியனும் ஜட்டியும் கிடக்கு.
அதை நான் கண்டுட்டேன். நான் கண்டுட்டு அதை விட அந்த கிணத்து வீட்டில் வந்து எல்லாரும் சொல்லிச்சுன்னா நீ கிணத்துக்கு விழுந்துருவேன், நீ நட நீ இந்த கிணத்து அழ வேண்டாமே, நீ என்ன போனதான்ட்டு கூட்டிகிட்டு போய் பார்த்து இதால் சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள எங்கே பேர் இந்த பிள்ளைகளை போட்டவங்களை நாங்கள் கேட்டேன். நாங்கள் இந்த பொடியை எனக்கு தாருங்க, நாங்கள் இந்த வளவு கேட்டாலும் நான் வெட்டி தாட்டுட்டு போகிறது கேட்டேன். நான் கெஞ்சி கேட்டேன், ஏன் இந்த பொடியை தாருங்க, அந்த பொடியை தாருங்க, 7 பிள்ளைங்க ஒரு பொடி என்ன தாருங்கன்னுக்காக அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க. நான் அப்படி இருந்தேன்னா நான் இந்த சிக்கிற வளவு கேட்டாலும் நான் வெட்டி தாட்டு இந்த பிள்ளைய வச்சு கூப்பிடுவேன்னு கேட்டேன். நான் 24 வயசுல இந்த பிள்ளை போட்டது எனக்கு எவ்வளவு கவலை. ஐயாங்களும் அப்படி பிள்ளைய விட்டுட்டு இன்றைக்கு இந்த பிள்ளை ஒன்று முடியாமல் 50 வயசுல இருக்குது. அந்த திக்கா முடிச்சதும் செத்ததும் இப்படியா 2 பேர் தான் நல்ல வாழ்க்கையில இருக்கணும். சரியாட்டு நான் முன்ன விட்டுட்டு 10,000 கிணத்தை பார்த்தா அதுக்குள்ள இதில் குவிச்சிருந்த கல்லுகள், தோட்டத்துக்களை குவிச்சிருந்த கல்லுகள் ஒன்றும் இல்லை, அந்த கிணத்துக்கெல்லாம் கிடக்கு. அதோட எருக்கும்பி குவிச்சிருந்தது, அந்த எருக்கும்பியும் அந்த கிணத்துக்கான் போட்டி கிடக்கு. உத்திர வைக்கல் பட்டடே முழு வைக்கலும் அதுக்கு அள்ளி போட்டு விட்டி 50,000 குவிச்சிருந்த வைக்கல் முழு அதுக்காக கிடக்கு. அவளோட வண்டியில் மடிச்சு உடைச்சி போட்டு அந்த கிணத்துக்கான் போட்டு மட்டப்படுத்தி கிடக்கு. கிணறு வந்து அந்த ஒரு தண்ணி பொங்கி வந்து தண்ணியெல்லாம் பொங்கி வந்து மனமாக இருந்தது. இவங்கள் சொன்னாங்க பேர் கொஞ்சம் நாள் நாங்கள் விட்டுட்டு போக சொல்லி சொன்னாங்க, இதை நிற்க வேணாம் நீங்கள் போங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு இருந்தோம். பேருந்து கொஞ்ச நாளையில் வந்து பார்க்க எல்லாம் தூவி கட்டி கிடக்கு. விடவெல்லாம் தூவி கட்டி எல்லாம் செய்து கட்டி கிடக்கு. நாங்கள் ஒரு ஆண்டும் வந்துட்டு அதோட நாங்கள் வீடும் இல்லை தானே இருக்கிறது. எந்த ஒரு கொஞ்ச நாளையால் பார்க்க அவங்களான ஒரு ஆள் வந்து நிதி பொறுப்பாளர் ஒரு ஆள் வந்தவங்க. அவங்க வந்து ஒரு வீட்டை கட்டி தந்தாங்க. அதிலும் ஏதோ கொஞ்சம் ஒரு 26 நாள் என்ன இருந்தான். பேருந்து நாங்கள் விட்டுட்டு செல் அடிக்க தங்கிட்டான்னு ஓடிட்டேன். உடனே பிரகாரம் எல்லாம் பண்ணியாச்சு. அந்த வீடும் இல்லை, 2 வீடும் இல்லை. பேருந்து அது அந்த காணி இருந்தால் இப்போ கிடக்கு. நான் விட்ட வார காணிக்கு போகிறேன். அதில் ஒரு அரைவாசி ஒரு மகளை கொடுத்துட்டு அரைவாசி கிடக்கு. நான் அந்த காணி வேணாம் விட்டுட்டேன். இன்னொரு பிள்ளை கொடுக்கலாம் தானே அந்த கிடக்கந்த. நான் தனியாக இப்போ ஒரு பிள்ளை தான் முடிச்சா கொஞ்சம் வாழ் விட்டுட்டு இருக்கு. ஒரு பிள்ளைய வச்சுட்டு ஒரு குழந்தையாக வச்சுட்டுருக்குறான். மற்றொரு மூத்த மகள்லாம் நல்ல வாழ்க்கையில் அந்த இடமெல்லாம் இருக்கிறான். மற்றது வந்தவொடனே வையக்கத்து போயிட்டான். இந்த இடமேருந்து வந்தவொடனே வையக்கத்து போயிட்டான். வைகாசி மாதம் 14ஆம் தேதி போனேன். வைகாசி மாதம் 14ஆம் தேதி அவன் பொடியாக வந்தான். அப்போ நாங்கள் டாம்பா குடியிருப்பேன்ட்டு சொல்லி இங்கே பன்னியில் அதுக்கு கும்பளமனைக்குள்ளே நாச்சி கூட ஆக்கிஞ்சால அதுக்குள்ள டாம்பு கூட்டு கூட அதுக்குள்ள அட்டுறாங்க. அப்போ பொடியை கொண்டு தந்தாங்க. சரி என்ன பிள்ளைகள் பொடி வச்சு அதாலும் எங்களுக்கு எந்த வித வருமானமும் கிடையாது. அந்த பொடியை எடுத்து அண்டைக்கு அந்த பொட்டி மட்டும் கொண்டு தான் பொட்டியை மதியம் மட்டும் கொண்டு வந்தேன். மற்றெல்லாம் நான் கடன்பட்டு செலவழித்தேன். இப்படியெல்லாம் செய்து போட்டு அங்கே இருந்துட்டு தான் பிறகு பூனேரியில் ஒரு காணி தந்தாங்க. அந்த காணியில் போய் இருந்துட்டு தான் இஞ்சால வந்தனாங்க. இப்போ அதால் எங்களுக்கு எந்த வித இந்த பிள்ளைகளை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த வித ஒரு உதவியும் எங்களுக்கு கிடையாது. வேறு இந்த சிவில் உடுப்போடு சும்மா இந்த உடுப்போலி ஜீன்ஸுகளோட டிஷர்ட்டுகளோட இதுகளோட நின்றவை தான் நாட்கள். அவங்களுக்கு ஆமி உடுப்பு இல்லாமல் நின்ற ஆமி உடுப்பு தான் புள்ளாக்கான நின்றவங்க. இடையில இப்படி ஜீன்ஸுகள் ஷர்ட்டுகள் ஜீன்ஸ் இல்லை இந்த பெனி டிஷர்ட்டுகளோட இப்படி ஜீன்ஸு தமிழாக்களோ இல்லாட்டா யாருக்கு தெரியும், எங்களுக்கு என்னையா தெரியும். பிறகு கொஞ்ச நாளையில் கேள்விப்பட்டோம் கிணறு கிண்டினவங்களாம். நாங்கள் கண்ணால் காணி ஜாலி எங்கே கிணறுகள் கிண்டினவங்களாம். 6 கிணறு தோண்டினவங்களாம். அதுக்குள்ளே ஏதோ 60-68 சளி எடுத்தவங்களாம். அதோட பிறகு மாட்டை ஒன்றுட்டாங்களாம். கிண்ட போன ஆக்கள் மாட்டை ஒன்றுட்டாங்களாம். மட்டும் எல்லாம் பிடிச்சி மூடியாச்சு. பிறகு தான் எங்களோட படிகள் கொஞ்சம் பிடிச்ச படிகளை ஏற்றி கொண்டு வந்தவங்களாம்ட்டு சொல்லிச்சினோம். எங்களோட படிகள் கொஞ்சம் பேரை பிடிச்சவங்க. அந்த பிடிச்ச படிகளும் எங்கேன்னு தெரியாது. தொடுவையில் கொண்டு வந்தவங்க ரைக்கிறதில் தொடுவையில் கொண்டு வந்தவங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் அரை வீட்டுக்கு அந்த சாட்டியிலேருந்து அங்காலே போயிட்டு நாங்கள் அதோட வீடும் வேணாம் வயலும் வேணாம். இப்போ நாங்கள் வீரவல் வீட்டில் வந்துக்கிறோம். இப்போ அங்கே இருந்து காட்டையே மாற்றி கண்டு அந்த இடத்துல இருக்காங்க. பூனேரியில் இப்போ நொச்சி மணியில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ வேறு நொச்சி மணியால் வந்து நம்ம மகளோட இந்த சங்கத்தில் அங்கே ஒரு வேலையும் கிடைக்கலையா இது தொழிலாளர் சங்கத்தில் கடத்தொழிலாளர் சங்கத்தில் உங்கள் வேலை செய்கிறா அவரோட வந்து நான் இருக்கிறேன்.